நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி, குரோதி வருடம் தை மாதம் 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? தைப்பூசம். யாரை வழிபடலாம்? முருகனை வழிபட வாழ்வில் சுபிக்ஷம் உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் பணவரவு அதிகரிக்கும்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, பிரபலமானவர்களின் சந்திப்புகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். புதிய வேலை சார்ந்த எண்ணங்கள் சாதகமாகும். தாய் வழி உறவுகளுடன் அனுசரித்து செல்லவும். ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் மனம் விட்டு பேசுவதால் புரிதலை மேம்படுத்தும். வெளிவட்டத்தில் மதிப்புகள் உயரும். வாகன பகுதிகளை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகளை அறிவீர்கள். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவரை சந்திப்பீர்கள். அந்நியத்தில் இருந்து வந்த மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உங்கள் மீதான நம்பிக்கையில் சில மாற்றம் ஏற்படும். பலதரப்பட்ட மக்களின் அறிமுகங்கள் உண்டாகும். வியாபார விஷயங்களில் விவேகம் வேண்டும். பணி நிமித்தமான ரகசியங்களை பகிராமல் இருக்கவும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். எதிர்பாராத சில உதவிகள் மூலம் தனவரவுகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமை வேண்டும். மனதை உறுத்திய சில கவலைகள் குறையும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும். வருமான வாய்ப்புகளை உயர்த்துவீர்கள். நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேறும். சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும். நண்பர்கள் வழியில் அனுகூலம் ஏற்படும். சுபகாரியங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். வெளியூர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிக்கவும். புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். மகர ராசி அன்பர்களே, மனதளவில் புதிய தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். தாயாரிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, சூழ்நிலை அறிந்து செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள். உறவுகள் மத்தியில் மதிப்புகள் உயரும். அரசு பணியில் இருந்து வந்த இழுபறிகள் மறையும். உத்தியோகத்தில் முக்கியத்துவம் அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களே, இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளில் சோர்வுகள் உண்டாகும். நுட்பமான சில விஷயங்களில் கவனத்துடன் இருக்கவும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லவும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள்.